12 இயர்ஸ் ஆகும், 10 இயர்ஸ் ஆகும், 10+ தான் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஆனால் 8 இயர்ஸ்லேயே எனக்கு கிடச்சிது. ஸோ இன்ஃபோசிஸில் இட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிஎம் ஆரம்பித்து வித்தின் 2 இயர்ஸில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து டக்குன்னு எனக்கு எஸ்பிஎம் கொடுத்து அங்கேருந்து படிப்படியாக க்ரோ ஆகுன்னு. ஸோ அங்கே தான் ஒன் ஆஃப் தி டாப் 3000 எம்ப்ளாயீஸ் அவார்டும் iPhone 6s எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மை ஜர்னி ஸ்டார்டட் ஏவிபி இன் ஜென்பேக். இப்போ வந்து ஃப்ராக்டலில் சீனியர் டெலிவரி டைரக்டர் இருக்கேன். திஸ் இஸ் மை குயிக் இன்ட்ரோடக்ஷன். அப்புறம் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ முடித்தேன். பிஇ முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் எம்பிஏ பண்ணுறாங்க, நானும் எம்பிஏ பண்ணேன். அப்படி தான் ஐடி எடுத்தேன். பட் அதுக்கடுத்து நான் தெளிவாக டிசிஷன் எடுத்தது 2022, இது தப்பாக இருக்குது டேட்டு, பட் 2022-23 அப்போ தான். ஏன்னா யூ ஹாவ் டு பி வென் கோ ஆஸ் அ லீடர், யூ ஹவ் டு ஹாவ் எ டிஃப்ரென்ஷியேட்டர். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கப்போ பண்ணேன். ஓகே, இந்தியாவிலே டாப்பஸ்ட் ப்ரீமியர் இன்ஸ்டியூட் எது மேனேஜ்மெண்ட்டில்? IIM அகமதாபாத். ஓகே, 10 lakh rupees கோர்ஸ். அதே கோர்ஸ் எனக்கு மீதி ஐஎம் சொல்கிறது கோழிக்கோடு, அங்கெல்லாம் 6.5 கம்மியாக கிடச்சிது. இருந்தாலும் when you're doing a ப்ரீமியர் இன்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா டாப் ஒரு வருஷத்தில் 140 மெம்பர்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அதில் கிடச்சி அங்கே போகணும். ஸோ தட் சேஞ்ச் மீ லாட் ஆஃப் திங்ஸ். திங்கிங், மை பெர்ஸ்பெக்டிவ், இது எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஜர்னி. நெக்ஸ்ட்டு என்னோட ஒன் ஆஃப் தி பேஷன் வந்து காலேஜிலும் சரி அதுக்கப்புறமும் சரி, ஐ வாண்ட் டு கிவ் அ டெக் டாக்ஸ். ஸோ நிறைய டெக் டாக்ஸ் எனக்கு ஆஃபர் கிடைச்சது. ஃபஸ்ட் நான் டெக் டாக் வந்து எங்கே ஆரம்பிச்சுன்னா என்னோட சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த டெக் டாக்ல எனக்கே தெரியும் ஆவரேஜாக பண்ணேன்ட்டு. ஸ்டெப் பை ஸ்டெப் எனி இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுவர் லைஃப் யூ சி, தொடக்கம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் போகிறப்ப இட் வில் பி ஃபினாமினல். அதுக்கப்புறம் ஜென்பேக் போனதுக்கப்புறம் ஐ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் டேட்டா இன்ஜினியரிங் சம்மிட்னுவாங்க, DES. இந்தியாவிலேயே டேட்டா இன்ஜினியரிங்க்கு டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு சம்மிட் நடக்கும். ஸோ 24ல் மானிட்டைசேஷன் ஆஃப் டேட்டா ஸ்கேல்னு ஒரு டாபிக், அதில் கீனோட் ஸ்பீக்கர். அடுத்தது 2025ல் டேட்டா ப்ராடக்ட், அதே டேட்டா இன்ஜினியரிங் சம்மிட்டில் ஒரு ஸ்பீக்கர். இந்த MLDSன்னு ஒன்று பார்த்தீங்கல்ல, இது வந்து ஒரு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. நான் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸாக போனேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு அந்த சான்ஸ் இருந்தது, பட் ஷி வாஸ் நாட் ஏபிள் டு கம். Solidify up your GenAI ஃபவுண்டேஷன். இந்த ப்ரெசன்டேஷனு காலையில் 11 o'clock தான். நான் அந்த ஃப்ரெண்டு வரலன்னாங்க. ஈவினிங் 5 o'clock ஸ்லாட்டுக்குள்ளே பண்ணேன். வித்தின் 3 to 4 hours டெக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். பட் இது எப்படி பண்ணுன்னா, அதுக்கு முன்னாடி நான் சில ஆர்டிகல்ஸில் எழுதுவேன். ஓகே, அந்த ஆர்டிகல்ஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணதுனால எனக்கு இந்த டெக் ப்ரிப்பேர் பண்ண டைம் ஆகலை. ஸோ இட்ஸ் ஆல் யூ மேக் எ ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு ஃபோரமில் போய், ஒரு சமிட்டில் போய் எனக்கு பேசுறது வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸ்டார்டிங் ட்ரபிள் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இட் டுக் மீ சம் இயர்ஸ், பட் ஏபிள் டு. அதே தான் உங்களுக்கும் எல்லாத்தாலையும் முடியும். ஸோ கீப் இட் இன் மைண்ட். அப்புறம் இது வந்து IEEEல அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒன் ஆஃப் தி கெஸ்ட் ஸ்பீக்கராக லாஸ்ட் இயர் கூப்பிட்டு. இந்த மாதிரி நிறையா காலேஜஸ் இருக்குது. பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் வேர் இஸ் பேஷன் ஃபார் மீ இஸ் தட் ஐ கனெக்ட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி மெயின்லி. 2 reasons is there. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட் யூ see here, இங்கே நீங்கள் படிக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெக்னிக்கல் மட்டும் பத்தாது. whenever I go for a workshop இல்லை மாதிரி செஷன்ஸ் கொடுக்குறப்ப லாஸ்ட் 5 to 10 minutes I talk about how you want to get prepared for your next thing. 12th முடிச்சிருப்பீங்க, காலேஜில் ஒரு ஜோஷோட இருப்பீங்க, என்ன படிக்கணும் முடிச்சிருவீங்க. ஆனால் காலேஜ் கம்பெனி போகிறப்ப எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கு யூ ஷுட் கெட் ப்ரிப்பேர். ஐ கிவ் சம் ஆஃப் த டிப்ஸ். ஸோ அதுதான் என்னோட மோட்டிவ் வந்து ஒர்க் ஷாப்ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் போய் நான் கொடுக்குறதுக்கு ரீசன் இதுதான். ஸோ திஸ் இஸ் மை குயிக் இன்ட்ரடக்ஷன். எனக்கு அப்பப்போ வந்து எழுத பிடிக்கும். ஏன்னா எழுது வந்து when you start writing an article, I publish some of the articles in LinkedIn. when you start writing, ஏன்னா நான் IIMல படித்தப்போ they said one point very clear. யார் உங்களை இப்போ நீங்கள் யாருக்காவது நூடுல்ஸில் என்ன ஞாபகம் வரும்? மேகி. உங்கள் அறியாமையே அந்த பிராண்ட் உள்ளே போயிடுச்சு. டாப் ரொமான்ஸ் இருக்குது, எப்பி இருக்குது, ஆனால் நூடுல்ஸ்னால் அங்கே தான் போகும். அந்த மாதிரி யூ ஹவ் டு ஸ்டார்ட் பில்டிங் உங்களோட பிராண்டிங். ஒவ்வொருத்தருமே அவங்க பிராண்டிங் பண்ணணும். ஓகே, நாளைக்கு உங்களை பற்றி கேட்குறாங்கன்னா ஓகே இவங்களா இதில் அந்த பிராண்டிங் தான் வில் மேக் யூ டு க்ரோ, மேக் எ டிஃப்ரென்ஷியேட்டர் இன் திஸ் காம்படேட்டிவ் வேர்ல்டு. அப்போ அந்த மாதிரிக்கு நான் எழுத ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு எழுத பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் எழுதுறப்ப ரொம்ப கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிக்கலுமே நான் பேசின ஆர்டிக்கல் தான். இது எப்படி வந்ததுன்னா, ஆர்டிக்கல் நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன், இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அவங்க யூடியூப்பில் போட்டிருந்து ஏஐ சிஸ்டம் அந்த ரெக்கார்டை அப்படியே ஒரு
ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுச்சு. அப்போ தெரிஞ்சு ஓகே நம்ம பேசுறது ஆர்டிக்கலாக கூட எழுதலான்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்டட் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ். இப்போ அவ்வளோவா டைம் இல்லை, அதனால ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் whenever I டைம் அட்லீஸ்ட் 1 month நான் 1 ஆர்டிக்கல் எழுத பார்த்தேன், பட் முடியல. அப்படிதான். ஸோ இது ஆர்டிகல்ஸ் சிலது வந்து என்னோட ஐஎம் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி இட் ஸ்டார்ட் காட் பப்ளிஷ் இந்த நியூஸ் பேப்பர். பிஸ்பஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நியூஸ் பேப்பரில் இந்த ஆர்டிகல்ஸ் ஒரே ஆர்டிக்கல் தான். நான் அதே தான் ஸ்பீச் கொடுத்தேன், அதே தான் ஆர்டிக்கல்னு எழுதினேன், அதே தான் நியூஸ் பேப்பர்லையும் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்கில் வச்சு யூ கேன் லிவரேஜ் இன்டு மல்டிபிள் ரெவென்யூ. ஓகே, ஒரே ஆர்டிக்கல் தான். இது பார்த்தீங்கன்னா டேட்டா ஆஸ் எ நியூ எக்கனாமி, இதை தான் நான் அங்கேயும் பேசினேன், இதுதான் லிங்க்டின்லையும் எழுதிட்டு இருக்கேன், இதை தான் பப்ளிஷும் ஆகுது. பட் ரீச்சு ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கும். ஸோ ஒரே ப்ராடக்ட்டு நீங்கள் எங்கே வேணால் எப்படி வேணால் செல் பண்ணலாம். ஸோ அந்த மென்டாலிட்டி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் ஒரு சப்ஜெக்டோ ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, ஒரு கான்செப்ட்ஸோ, ட்ரை டு திங்க் நாட் ஓன்லி ஃபார் த சப்ஜெக்ட், திங்க் ஃபார் த ஓவரால். ஓகே, இது இன்ட்ரோடக்ஷன் வச்சு ஐ கோ ஃபார் த டுடேஸ் டாபிக். ஓகே, எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் உட்காந்துருக்கீங்களா? அப்படி தான் உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இல்லையா? எனக்கு அப்படி வேண்டாம். ஸோ 1 2 3 4 நம்பர் அப்படியே சொல்லிட்டு வாங்க, 4 பிரிச்சிருங்க. ஸ்டார்ட் வித் இயர் 1 2 3 அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்லை 5 இல்லை 1. சீக்கிரம். அப்புறம் சீக்கிரம். அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, முடியணும். எங்க முடியுது? சீக்கிரம். நெக்ஸ்ட். இங்கே தான் முடிக்கணும். இந்த 2 டேபிள் தான் முடிக்கணும். எங்கே முடிக்கணும்? உங்களை முடிச்சிச்ச நம்பர்லாம் முடிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ எல்லாம் 1 அந்த பக்கம், 2 பின்னாடி, 3 இங்கே, 4 இங்கே. டக்குன்னு 2 minutesல உட்காந்துருங்க. One, 2, 3, 4. Okay. Okay, last 20 seconds. உட்காரவங்க சீக்கிரம் உட்காந்துடணும். உட்காந்தாச்சா? லாஸ்ட் 10 9 8 7 6 5 4. லாஸ்டா உட்காரவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் கேள்வி பதில் சொல்லணும். 6 5 4 3. ஓகே, அந்த பொண்ணு தான் லாஸ்டா உட்காராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்களுக்கு தான். ஓகே, உட்காந்துட்டீங்களா? ஸோ யார் 1 டீம் கை தூக்குங்க. ஓகே, 2 3 4 கம்மியா இருக்கு மாதிரி இருக்கு. ஓகே, எப்படி அது கணக்கு எங்க வெடிக்குது? 1 2 3. சரி, பரவாயில்ல. இது எதுக்கு நான் ஸ்பிளிட் பண்ணேன்னா, இன்னைக்கு டாபிக் என்ன? எனர்ஜி மேனேஜ்மெண்ட் இன் ஸ்மார்ட் சிட்டிஸ் யூசிங் HPC அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இதை 4 பிரிக்க போறோம். ஓகே, எப்படி பிரிக்கலாம்? யாரா ஹெல்ப் பண்ணுங்க பார்ப்போம். How do you split this topic into 4? Good. சூப்பர். ஸோ 4 டாபிக்கா? எந்தெந்த டீம் எந்த டாபிக் வேணும்னு 10 seconds சூஸ் பண்ணி டக்குன்னு சொல்லுங்க. சீக்கிரம் நீங்களே, நான் கேட்க மாட்டேன், நீங்களே உங்களை பேசி உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். சீக்கிரம் 20 seconds தான், நான் சொல்ல மாட்டேன், நீங்களே டிஸ்கஸ் பண்ணி எனக்கு சொல்லணும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. You have to convince yourself. You have to convince. இது management skills. Okay. Last 10 seconds.
5 4 3 2 1 0 டன். ஓகே 1 உங்க டீம் என்ன பேர்? டீம் பேர் என்ன? 1 உங்க டீம் பேரு. டாபிக் அதாம்மா. என்ன என்ன டாபிக் என்ன? அதுல பேர் என்ன? 4 இருக்குல்ல. எனர்ஜியா குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் அப்ப நீங்க தான் உங்க இதுல 4th. ஓகேவா? ஓகே அடுத்து டீம் 2 உங்களுது. ஓகே ஸ்மார்ட் சிட்டிஸ் நீங்க தான் 1. ஓகே அடுத்தது 3 எனர்ஜி. ஓகே அப்புறம் நீங்க ஹெச்பிசி, வேற ஆப்ஷனே இல்லை. ஓகே ஸோ யார் யார் ஸ்மார்ட் சிட்டிஸ் கை தூக்குங்க. ஓகே ஸ்மார்ட் சிட்டிஸ் எனர்ஜி எனர்ஜி நீங்க கரெக்டா. எனர்ஜி நீங்க ஹெச்பிசி நீங்க தான் கான்ட்ராக்ட், நீங்க தான் லாஸ்ட். ஓகே இது நாம வந்து எப்படின்னா இது வந்து ஒரு படம் மாதிரி பார்க்க போறோம். ஓகே 4 கதை, கடைசியா கிளைமேக்ஸ்ல 4 எப்படி ஒன்னா மிக்ஸ் ஆக போகுது தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் படம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் யாருப்பா சொன்னது? ஸ்மார்ட் சிட்டிஸ் நீங்க தானே. ஓகே சரி சிட்டின்னா என்ன ஃபர்ஸ்ட்? யாருப்பா ஸ்மார்ட் சிட்டிஸ்? நீங்க தானே சொன்னீங்க. சிட்டின்னு எனக்கு விளக்கம் கொடுங்க சீக்கிரம். ஒரு சிட்டின்னா என்ன இருக்கணும்? இதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. எந்த டீம் பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு அவார்டும் இருக்கு. ஓகே சீக்கிரம் 10 செகண்ட்ஸ். வாட் யூ மீன் பை சிட்டி? சிட்டின்னா என்ன? நீங்க அந்த டீமா? நீங்க சொல்லலாம். கிராமத்திலே இருக்கலாம்ல. அப்ப கிராமத்துக்கு சிட்டிக்கு என்ன மைக் வேணுமா? கொடுத்துடலாமாங்க? கேட்டு கேட்டு சொல்லுங்க. ஸோ ஒரு கிராமத்துக்கையும் சிட்டியும் கம்பேர் பண்ணோம்னா கிராமத்தில் சிலது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சார். ஸோ சிட்டியில் ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனையும் ஒருங்கிணைக்க ட்ரை பண்ணதுதான். குட் எக்ஸாம்பிள், பர்ஃபெக்ட். அவருக்கு கிளாப் பண்ணிடலாமா? உங்க பேரு? சஞ்சய் சார். சஞ்சய் சூப்பர் சஞ்சய். சஞ்சய் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வின்னர். ஓகே இப்ப சஞ்சய் சொன்னது கரெக்ட். ஸோ சிட்டில எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கும். அப்ப கிடைக்கனா என்னென்ன இருக்கணும்? பேசிக்கா என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் டீம் 2 நீங்க தான் பதில் சொல்லணும். என்ன இருக்கணும் ஒரு சிட்டில? இமேஜின் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? பேசிக்கா வந்து ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல். ஓகே அது ஹெல்த் கேர் ஒன் ஆஃப் த பேசிக். அப்புறம் வந்து இருக்கிறதுக்கு வீடு இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி. ஃபர்ஸ்ட் வீடா? எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? ஓகே அதான் ஃபர்ஸ்ட். அதான் செகண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி. ஓகே அப்புறம் எலக்ட்ரிசிட்டி. அதெல்லாம் நீடு கரெக்டா. அதெல்லாம் நீடு. வாண்ட் யோசிங்க கெட்ட வந்தீங்க. ஒண்ணு வீடு. யாருப்பா நீங்க? அதே டீமா? சூப்பர். நீங்களே இருந்துச்சுங்க. உங்க பேரு? செகண்ட் டிரான்ஸ்போர்டேஷன். ஓகே இன்னும் ஒண்ணு மூணாவது. நான் வெறும் 3 தான் இருக்கு, நிறைய இருக்கு. மூணாவது யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி அவர் சொல்லிட்டாரு. அது வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாம கூட இருக்காங்க. பட் வேற ஹெல்த் கேரும் இருக்கும். பட் அது ஹெல்த் கேர் சிட்டில இருக்கு, கிராமத்துல இருக்கு. பட் ஒரு டிஃபரன்ஷியேட்டர் எதுன்னு கேக்குறேன். ஷாப்ஸ். ஓகே எஜுகேஷன். ரொம்ப போயிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க. ஒர்க் ஆபீசஸ். ஓகே சராசரி யோசிச்சு பாருங்க. இங்கக்கும் சிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப இங்க இருக்கிறதுக்கும் ஒரு சிட்டில ஒருத்தர் இருக்கிறது சப்போஸ் யோசிச்சு பாருங்க. கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கரெக்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமா? ஓகே நோ டைம். கம்யூனிகேஷன். கரெக்டா? கம்யூனிகேஷன். ஏன்னா ஒரு சிட்டின்றப்ப எவ்வளவு ஃபாஸ்டா ஒரு கம்யூனிகேஷன். ஒரு சிட்டின்னு பார்த்தா வீடு எப்படி இருக்கணும்? வீடு ஃபர்ஸ்ட் தேவை. ரெண்டாவது எவ்வளோ ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். மூணாவது கம்யூனிகேஷன். ஓகே எல்லாரும் 23ஆம் புலிகேசி பார்த்துருக்கீங்களா? அதுல என்ன ஃபேமஸ் டைலாக் ஒன்று வரும்? அந்த படத்துல வடிவேலு என்ன ஃபேமஸ் டைலாக் சொல்லுவாரு? 23ஆம் புலிகேசி. நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்களா தெரியல. நீங்க உங்களுக்கு தெரியுமா? கககப்போ ஒண்ணு. இன்னொன்னு கககப்போ அவர் சொன்னது கரெக்ட். இன்னொன்னு சரி அந்த ஒரு காமெடி பாத்திருக்கீங்களா? அவர் தலை மட்டும் இருக்கும், உடம்பு இன்னொரு பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த தலை. அப்ப ஒரு என்ன டைலாக் சொல்லுவாரு?
இன்னும் முக்கியமான இருக்கு அவருக்கு கடைசியா சொல்லுவாரு. அடுத்தது அடுத்த டைலாக் அதுதான். யோசிச்சு பாருங்க. ஏன் பண்ணா இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்ட என்ன சொல்லுவாரு? இல்ல இல்ல யாராவது சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு டைலாக் சொல்லுவாரு. யாரோ சொல்றாங்க, கரெக்ட் தான். அதேதான், கை தட்டிருங்க. வரலாறு முக்கிய அமைச்சரேன்னு கரெக்டா? ஸோ நீங்க ஸ்மார்ட் சிட்டிக்கு நீங்க தெரிஞ்சு போனா ஃபர்ஸ்ட் இதோட வரலாறு தெரியணும். எனி சப்ஜெக்ட், மார்க் மை வேர்ட்ஸ், ஓகே. எனக்கு ஐஏஎம்ல ஃபர்ஸ்ட் இதுதான் சொல்லி கொடுத்தாங்க, அன்லேர்ன் லேர்ன். நீங்க இது வரைக்கும் படிச்சதை மறந்துடு, ஸ்லேட் போட்டு இதுக்கப்புறம் படி. எந்த டாபிக் நீங்க எந்த ஒரு சப்ஜெக்ட் விட்டுருங்க, எது எடுத்தாலும் யூ ஷுட் ஃபர்ஸ்ட் நோ வாட் இஸ் அ ஹிஸ்டரி. இப்ப என்ன இருக்கு, அது எதை நோக்கி போகுது, இந்த ஒரு தாட் ப்ராசஸ் மறக்காம நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஒரு டிசிஷன் இஃப் யூ வாண்ட் டு டேக் இன் எ லைஃப், எஜுகேஷன், நாளைக்கு எந்த கண்ட்ரி போகணும், இல்லை என்ன வண்டி வாங்கணும், எந்த டிசிஷன் எடுத்தாலும் இந்த 3 ஃபேக்டர் எனக்கு வச்சுங்க. அதோட பாஸ்ட், அதோட ப்ரெசன்ட் நீடு, அதோட ஃபியூச்சர் நீடு. இந்த 3 வச்சு யூ டேக் எ டிசிஷன். ஓகே. ஸோ அந்த வரலாறு வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஹோம், கரெக்டா? இப்படிதான் வீடு இருந்தது. இப்படிதான் எப்ப 7000 BCஸ்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்படியாச்சு. இதுக்கு என்ன வித்தியாசம்? இங்க ஒன்லி ஹட், கரெக்டா? மழை பெஞ்சா ஒழுகும், இதுல ஒழுகாது. இது நெக்ஸ்ட் மாடர்னைசேஷன். அங்கிருந்து இங்க வந்தாங்க. இதுல என்னாச்சு? ஃபால் சீலிங்ஸ். ரெண்டாவது மேல பாத்தீங்கன்னா லைன், எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதுதான் அடுத்த லெவல் ஆஃப் சிட்டியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்தது இப்படி மாடர்னா பார்த்துருப்பீங்க, இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வித் திஸ், கரெக்டா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படிதான் எல்லாமே இருந்திருக்கும். இப்படிதான் இட்ஸ் அ எவல்யூஷன் ஆஃப் எ சிட்டி. இப்போ நீங்க இதை பார்க்கறது இட்ஸ் அ ஸ்மார்ட் சிட்டி. 2025ஓட ஸ்மார்ட் சிட்டிஸ் இப்படி இருக்கும். பட் டாபிக் வந்து நம்ம ஃபியூச்சரோட சிட்டி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம், கரெக்டா? ஸோ அதுதான் நம்மளோட ஃபோர்த் நான் சொன்னல, 4மே ஒன்னாம் இங்கான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் படம் இங்க முடியுது. அடுத்து டிரான்ஸ்போர்ட் யாரு? ஓகே, நீங்களே தான் சிட்டியில் டிரான்ஸ்போர்ட் வேற டீம் சொன்னாங்க. ஓகே, டிரான்ஸ்போர்ட் இதே மாதிரி தான். டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு, கரெக்டா? திஸ் இஸ் ஹவ் த ஹிஸ்ட்ரி. 4000 BCல திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் டிராவலிங். இப்போ இங்க இருக்கும். இதுல இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோனோ ரயில் இருக்கு, எல்லாமே இருக்கு, டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் இருக்கு. இன்னும் துபாய்லாம் பார்த்தீங்கன்னா ஜெட் ஃபிளைட் கூட இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தூம் படத்துல ஷாருக் கான் போட்டுட்டு சல்லுன்னு போவாரு, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் திஸ் இஸ் ஹவ் தி டிரான்ஸ்போர்ட் எவால்வ். இப்போ நீங்க பார்க்குற டிரான்ஸ்போர்ட்டுக்கும் 2045 நான் காமிக்க போற டிரான்ஸ்போர்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ நான் இது வரைக்கும் காமிச்சது வாட் யூ சி ரைட் நோ, இன்னும் இப்போ இருக்கு தான் இருக்கு. அப்கமிங்ல வர ஸ்லைட்ஸ்ல ஐ ஷோ யூ ஹவு த டிரான்ஸ்போர்ட் லுக்ஸ் லைக். அடுத்தது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு யாருக்கா தெரியுமா? இல்லை, சவுண்ட் வச்சு கம்யூனிகேஷன் பேசதான் முடியும். கம்யூனிகேஷன்ன்றது ஒரு லெட்டர் எழுதி போடுறோம், கரெக்டா? அது இன்னொருத்தருக்கு வேற எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு ரீச் ஆகுது. அதுதான் கம்யூனிகேஷன். இட் நீட் நாட் டு பி சிட்டிங் நெக்ஸ்ட் டு யூ. வென் நம்ம பக்கத்தில் இருக்காங்கன்னா அது பேசுறது. கம்யூனிகேஷனா when the person is not with you but still you are able to communicate the message. அதுதான் கம்யூனிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னு தெரியுமா? அது வந்து செகண்ட். அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்தது. பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்களா? அதில் வரைஞ்சிருப்பாங்கல்ல, போய் காமிப்பாரு. நான் நிறைய படம் பார்ப்பேன், அதனால நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லுவேன். ஓகே. அடுத்தது புறா விட்டாங்க, கரெக்ட். புறாக்கு அப்புறம் ஓலைச்சூடி எழுத முடியும். கம்யூனிகேட் பண்ணணும்னா சரி. இங்க நிறைய பேர் யார் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரீக்கு? யார் இங்க அத்லெட் பிளேயரு? அத்லெட் யாருமே இல்லையா? மெராத்தான் எப்போ வந்துச்சு? எதுக்காக வந்துச்சு மெராத்தான்? கரெக்ட் தான். ஒரு மெசேஜை கன்வே பண்ணி ஒருத்தர் 42 கிலோமீட்டர்ஸ் ஓடி போய் மெசேஜ் கன்வே பண்ணிட்டு இறந்துட்டாரு. ஸோ அடுத்த கம்யூனிகேஷன் ஒன்று புறால போன்னு ஓடி போயும் சில பேர் கொடுப்பாங்க. அப்போ ஓடி போயினா குதிரை வசதி இல்லாத இடத்துல மெசேஜ் போனா தே வில் ரன். ஓகே. ஸோ இப்படிதான் இருந்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன மாதிரி கேவ், செகண்ட் புறா,
தேர்ட் மேரத்தான், அதுக்கப்புறம் டெலிகிராஃப், நியூஸ் பேப்பர், எல்லாமே கரெக்டா. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தப்ப 2006 தான் இருந்தது. பட் இப்போ எது ஃப்ரீக்வெண்டா கம்யூனிகேஷன் மீடியம்? குட். ஸோ இப்போதைக்கு எல்லாரும் கம்யூனிகேட் பண்றதுனா வாட்ஸ்அப் தான். யார் மெசேஜஸ் எஸ்எம்எஸ்லாம் பார்க்கறதே இல்லை. ஸோ வாட்ஸ்அப் இப்போதைக்கு வாட்ஸ்அப். ஓகே, 2045ல இன்னொரு டெக்னாலஜிஸ் தான் வரப்போகுது. ஐ வில் டெல் யூ. ஓகே, ஸோ இதுதான் கரெக்டா. ஸோ யாரை பார்த்து சிட்டிஸ் சொன்னது? சிட்டிஸ் முடிஞ்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு. செகண்ட் எனர்ஜி யாரு? ஸோ நவ் யூ நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் த சிட்டிஸ். எவ்ரி ஒன் அக்ரி வாட் இஸ் சிட்டிஸ். ஓகே, தென் வில் கோ ஃபார் அ ஸ்மார்ட் சிட்டி. ஓகே, எனர்ஜி. அதே மாதிரி எனர்ஜிக்கு எப்படி? வாட் யூ மீன் எனர்ஜி? ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். எனர்ஜினா என்ன? எலக்ட்ரிசிட்டி ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜினா இந்த டீம் தான் சொல்றாங்க. எனர்ஜி டீம் யாரு? அவங்க எனர்ஜி டீம் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. சரி, யார் கேட்குறாங்களா? நம்ம குளுக்கோஸ் ஆட்லாம் பார்த்துருக்கோம்ல. எனர்ஜி இல்லைப்பா, குளுக்கோஸ் சாப்பிட்டா போவாங்கண்ணா. அப்போ வாட் இஸ் எனர்ஜி? எனர்ஜி இஸ் நத்திங் பட் when you are able to transfer from one form to the another form. கரெக்டா? இப்போ நாம் வந்து இங்கேருந்து கீழே 10 ஸ்டெப் ஏறணும். நான் குண்டாக்குறேன்னால ஏற முடியல. நீங்கள் ஒல்லியா இருக்கீங்கன்னா கடனை ஏறுவீங்க. கரெக்டா? அப்போ உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்குது, எனக்கு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான். ஓகே, எனர்ஜி இஸ் நத்திங் பட் இட் இஸ் யூஸ்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். இஃப் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட், இட் இஸ் ரிக்வயர்ட் தம் ஃபார் எங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஒரு பல்ப் எரியணும்னா அதுக்கு பவர் வேணும். ஸோ எனி டிவைஸ் which required something in order to perform, அதுதான் எனர்ஜி. இட் கேன் பி ஹியூமன், இட் கேன் பி அ டிவைஸ், இட் கேன் பி எனிதிங். கரெக்டா? ஸோ பேசிக்லி அவர் சொன்ன மாதிரி இந்த கான்டெக்ட்ல, இந்த கான்டெக்ட் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி HPC and வில் ரெஸ்ட்ரிக்ட் டு தி பவர். கரெக்டா? ஸோ பவர்ல யூ அக்ரி வாட் இஸ் திஸ் ரெனியூபிள் எனர்ஜி? சரி, இந்த கூட்டத்தில் யாராவது எனக்கு ஒரு ரெனியூபிளுக்கு கரெக்டான அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். எனிதிங், ஓப்பன் ஃபார் எனி ஒன். can be reused again. It can be Reused again. reused. இல்லை. Self sufficient. It will be always இல்லை. Always? always there. இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் தமிழ்ல பார்த்ததுக்கு புதுப்பித்தல்னு ஒரு அர்த்தம் இருந்தது. எனக்கே தெரியல, நான் இதுக்காக பண்ணுன்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அர்த்தம் புரிஞ்சது. ரெனியூபிள். சரி, ரெனியூபிள்னா புதுப்பித்தல் தான் இருந்தது. பட் நான் யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சது என்ன போட்டிருந்தேன்னா, உங்களுக்கு தேவைக்கு மேல தயாரிக்கணும். ஓகே, அதுதான் கரெக்டா. when you is able to produce the need. இன்னைக்கு எனக்கு 100 இன்னைக்கு எனக்கு 100 வாட் தேவைப்படுது, நாளைக்கு 2000 வாட்ஸ் தேவைப்படுது. ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு சஸ்டெயின். அது ரெனியூபிள்ல வருது கேட்டகரி, புதுப்பித்தல். கரெக்டா? ஏன்னா அப்பயும் ஹைட்ரோ வாட்டர் இருந்தது. ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி. ரெனியூபிள் நீங்க சொன்னீங்கல்ல, சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குன்ட்டு. நாட் நெசசரி. இல்லை, நாளைக்கு தண்ணியே இல்லை, என்ன பண்ணுவீங்க? ஹைட்ரோ பவர் போயிடும். கரெக்டா? ஹைட்ரோ பவர் இருக்காது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ தெர்மல் என்னென்ன வரும்? கோல். கரெக்டா? சில மைன்ஸ் அந்த மாதிரி வரும், அதுவும் போகலாம். பட் ஸ்டில் சோலார், we don't know what is the thing. These are the natural resources வச்சு, these are the types of energy. Agree? Any questions இதுல? You agree everyone? இது ஒன் ஆஃப் த சோர்ஸ். கரெக்டா? இதை தவிர வேற எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம்? ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூயல்ஸ், ஆயில் அண்ட் கேஸ். எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு அப்சல்யூட்லி. ஸோ இதுதான் நியூக்ளியரோட வரலாறு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கும் முன்னாடி ஸ்லைடுக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஸ்லைடுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? குட். நேச்சர். இது மேம் ஆர்டிஃபிஷியல் பிளஸ் இன்னொன்று இட்ஸ் அ ரியாக்டர், கெமிக்கல்ஸ், பாண்ட்ஸ். கரெக்டா? இது எதுக்குன்னா உங்களோட குவாண்டம் கம்ப்யூட்டிங் கான்செப்ட் வரும். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் this is not natural, this is all chemicals. correct? next. so இப்போ எனர்ஜி இது தவிர வேற ஏதாவது இருக்கா? அவர் சொன்ன மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு.
வேற வேற ஆயில் அண்ட் கேஸ், நியூக்ளியர், கோல் இதுல ரெனியூபிள் வந்துருது இல்ல. இங்க ஜியோ தெர்மல், நேச்சுரல் இதுல வந்துடும். ஓகே, பட் நீங்க கேட்டது கரெக்டானு தெரியல. ஏன்னா கோல் வந்து ரெனியூபிள் வருமான்னு தெரியல, நான் செக் பண்ணி சொல்றேன். ஓகே, இது ஓகே. எனி அதர் ஃபார்ம் ஆயில்ஸ், கரெக்ட். இப்போ பேட்டரிலாம் எப்படி சார்ஜ் பண்றாங்க? இவி பேட்டரிஸ்க்குலாம் இப்போ பேட்டரி வருது இல்லை? ஸோ தோஸ் ஆர் இப்போ லித்தியம் பேட்டரி, அதெல்லாம் அதில் எந்த கேட்டகரி வருது? ஸோ தட் இஸ் ஒன் மோர் கேட்டகரி விச் ஐம் நாட் பிரசன்ட் இன் ஹியர். ஏன்னா அது சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் யூ, ஏன்னா எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் எனர்ஜி இஸ் கெட்டிங் டன். இப்போ தேர்ட் டீம் யார்? ஹெச்பிசி யாரு? வாட் இஸ் ஹெச்பிசி? கமான், எனர்ஜி டவுன் ஆயிடுச்சு, என்னாச்சு? சீக்கிரம். நீங்க தான் அவங்களே, நான் இல்லை, நீங்க தான் வைக்கணும். உங்க டாபிக் இது. வாட் இஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ்? எதுக்கு ஒரு சிட்டிக்கு எதுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா பேசுனீங்க? Because city contains large amount of population, so according to the large amount of population there'll be lot of needs, so based on lot of needs you'll have lot of data generated. ஓகே, ஒன்னு டேட்டா அங்க வச்சுப்போம். ஓகே, ரெண்டாவது இந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு எதுக்கு ஹெச்பிசி என்ன சம்பந்தம்? வை ஸ்மார்ட் சிட்டி ஹெச்பிசி வருது? Sir, efficiency of how you do the computation. எஃபிஷியன்சி, ஓகே வச்சுக்கலாம். அப்புறம் வேற? திங்க். இது ஒர்க் ஷாப் செஷன் இல்லை. ஓகே, ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு திங்க் ஸோ தட் யூ கைஸ் கெட் என்கேஜ் இன் த செஷன். அப்போதான் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லாட்டி இது நீங்களே சாட் ஜிபிடியில் போட்டால் 15 minutesல ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஒன்றும் பெருசு கிடையாது. பட் வென் யூ ஸ்டார்ட் இன்ட்ராக்டிங், கரெக்ட், சி தேர் இஸ் அ பவர் ஆஃப் இன்ட்ராக்ஷன். யாருக்கா தெரியுமா? இங்கே யார் யார் வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? ஜிம்மில் நீங்கள் தானே? மைக் அவுட்டை கொடுங்களேன், இது முக்கியமான கேள்வி. ஓகே, வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? வாட் யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ்? Equipment, அந்த எக்யூப்மெண்ட் வீட்டில் இருக்கு, அதே அவர் பண்ணுவீங்களா? atmosphere, gym atmosphere. என்ன அட்மாஸ்பியர்? Everybody is working out. So. அப்சல்யூட்லி. குரூப் ஸ்டடிக்கு அது ஒரு பவர் இருக்கு. ஓகே, தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கும் குரூப் ஸ்டடி வச்சு படிக்கிறப்ப யுவர் திங்கிங் கெட்ஸ் பவர். ஓகே, மல்டிப்ளை ஆகும். நீங்கள் ஒரு செஷனை தனியாக கவனிக்கிறதுக்கும் when you start interacting with the, நான் வந்துட்டு இதை 20 நிமிஷம் முடிச்சிருக்கலாம் இந்த ஸ்லைட்ஸு. why I want to connect னா it will make you people think. அந்த வைப் வந்து இட் will continue. இதுதான் அவர் சொன்ன மாதிரி ஜிம்முக்கு நாங்கள் வீட்டில் செய்கிறதுக்கும் ஜிம்முக்கு போய் செய்கிறதுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் அதுதான். எல்லா எக்யூப்மெண்ட் வாங்கி இங்கே வச்சிருக்கலாம்னா அங்கே போய் பண்ணுறப்ப யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் தட் பாசிட்டிவிட்டி. அந்த மாதிரி when you start interacting, the people who is not interacting இல்லை, they feel bad. ஏன்னா என்னடா எல்லாரும் பதில் சொல்றாங்க நமக்கு தெரியலன்ட்டு. தட் இஸ் how it will start interacting. So whenever you do start group study discussion more, you will get more points. Okay, HPC தான். Without no delay இந்த செஷன் எவ்வளோ நேரம் இருக்குமா? டைம் எவ்வளோ இருக்குங்க? 10:30. Okay, so another 20 minutes. Okay, so HPC first we have to understand the difference, correct அல்ல? அவர் சொன்ன மாதிரி இஸ் அ ஹை பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டம். ஹை பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டமோட நீட் நமக்கு தெரியணும். ரெண்டாவது, ஹை பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டம் இப்போ லேப்டாப்லேயே அதே பண்ணலாம்ல? லேப்டாப்லேயும் அதே கான்ஃபிகரேஷன்ஸ் உள்ள போட்டு பண்ண முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ரெண்டு ஆன்சர் தான். முடியுன்றவங்க கை தூக்குங்க, முடியாதுன்றவங்க ஃபர்ஸ்ட் முடியுது. யார் யார் முடியுன்றாங்க? இந்த ஹெச்பிசி பண்ணுற வேலையை நான் லேப்டாப்லேயே கான்ஃபிகர் பண்ண முடியுமா? கை தூக்குங்க. யார் யார் முடியுன்றவங்க? ஒரே ஒரு. அப்ப எல்லாரும் முடியாதுன்னா முடியாதுதான் கரெக்டான ஆன்சரு. ஆனா ஏன் முடியாதுன்னு தெரியுமா? அப்சல்யூட்லி கரெக்டா. நீங்க நினைக்கிற மாதிரி ஹெச்பிசி வந்து நார்மல் லேப்டாப்க்கும் நெக்ஸ்ட் ஸ்லைட் காமிக்கிறேன். தட் வில் பி டிஃபரன்ஸ் பிட்வீன் த லேப்டாப் ஹெச்பிசி. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஹெச்பிசி வச்சு ஹவுஸ் சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த டிஃபரன்ஸ் உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆனாதான் ஹெச்பிசின்னு என்னன்னு தெரியும். டேரக்டா ஹெச்பிசி மட்டும் படிச்சுட்டு போனார்னா ஓகே ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் அது ஏதோ அப்படி கிடையாது. வென் யூ கம் கரெக்ட், லேப்டாப்லேயும் இதே தான் பண்ணலாம். அந்த பொண்ணு கை தூக்குனீங்கல்ல,
லேப்டாப்ல யூ கேன் ஏபிள் டு டூ, பட் இட்ஸ் அ ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். கரெக்டா? எவ்ரிடே டே டு யூஸ் அந்த மாதிரி பண்ணலாம். பட் when you go for HPC, it is a cluster. Clusters படிச்சிருக்கீங்களா? What is clusters? Amazon AWS அக்கௌண்ட் அஸ்யூர்லாம் வச்சிருக்கீங்களா? கிளஸ்டர்னா தெரியுமா? What is cluster? Collection of group of, correct? அதுதான். It's a cluster of powerful server working for large scale computation. அந்த வேர்டு பாருங்க. இது வந்து லார்ஜ் ஸ்கேலுக்கு யூஸ் பண்றாங்க. இங்க வந்து நம்ம மினிமம்க்கு. இதோட ரேட் பாருங்க, லாஸ்ட் வெறும் $500, ஒரு 50,000 60,000 1 lakh தான் லேப்டாப். பட் அது வந்து crores-ல இருக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர் பல ஆயிரம் crores-ல இருக்கும். கரெக்டா? ஸோ வாட் இஸ் த நீட் இஸ் த டிஃப்ரெண்ட். இதோட ஸ்கேல் சிங்கிள் மிஷின். பட் இஃப் யூ see here dozens of thousands of nodes. Nodes என்ன தெரியுமா? What do you mean by nodes? கிளஸ்டர் சர்வர். நோட்ஸ்னாலும் சர்வர்னாலும் ஒன்று அது மாதிரி தான். ஓகே, thousands of servers. அதே அங்க பாருங்க hundreds of thousands of computers தான் சூப்பர் கம்ப்யூட்டர்ல. ஸோ நான் ஹெச்பிசியோட நிறுத்தல. ஐ வாண்ட் டு ஷோ யூ சூப்பர் கம்ப்யூட்டர் ஆல்சோ. ஏன்னா நிறைய பேருக்கு ஹெச்பிசி சூப்பர் கம்ப்யூட்டர் டிஃபரன்ஸ் கிளாஷ் ஆகும். இதுதான் அது நினச்சிப்பீங்க, அப்படி கிடையாது. யூ see the difference. இது ப்ராசஸிங் ஸ்பீட் பார்த்தீங்களா? இட்ஸ் ஆல் பில்லியன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இன் எதுக்கு? ஜில, கிகாட்ஸ்ல. அங்க ட்ரில்லியன் டு ஹெச்பிசியில் பாருங்க. திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ். யாராவது உங்களுக்கு ஹெச்பிசியில் கேட்டாங்கன்னா டோன்ட் ஜஸ்ட் டெல் தி பர்ஃபார்மன்ஸ். இந்த இது கொடுங்க, எல்லாம் வான்னு வாங்க. உங்களை பார்த்து பரவாயில்லப்பா பையன் அப்படின்னு வாங்க. ஏன்னா இது ப்ராசஸிங் பவர் இஸ் ஃப்ரம் டி ஃப்ளாப்ஸ் டு பி ஃப்ளாப்ஸ். அங்கே என்ன பாருங்க, ட்ரில்லியன் டு குவாட்ரில்லியன். இப்படி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா when you start interacting the topic, people will try to, in campus நாளைக்கு நீங்க போறப்ப someone if I come and ask you what is HPC னா high performance உங்களுக்கு தெரியும். But when you still this word, the processing power is trillion over here. At the same time for supercomputer it is from quadrillion to quintillions. இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் தி கோர் சைஸ். அது ஓகே, அது அதே தான் சைஸ்ல. கீழே பாருங்க யூஸ் கேஸ். நீங்க கேட்டீங்கல்ல இப்போ ஹெச்பிசிக்கும் ஸ்மார்ட் சிட்டிக்கும் என்ன கனெக்ஷன்? நம்ம ரெகுலர் லேப்டாப் யூஸ் ஃபார் ப்ரௌசிங், ஆஃபீஸ், ஸ்மால் கோடிங், லைட் சிமுலேஷன். HPC is used for researchers, AI/ML algorithms. மூணாவது பாருங்க இன்ஜினியரிங் சிமுலேஷன்ஸ். யாருக்கா சிமுலேஷன்ஸ் பத்தி தெரியுமா? ஏன் சிமுலேஷன்ஸ் ரிக்வயர்ட்? இந்த AI ஃபீல்ட்ல சிமுலேஷன்ஸ் நோ மோர் ரிக்வயர்ட். எங்கேயாவது சிமுலேஷன்ஸ் படிச்சு எந்த இண்டஸ்ட்ரி அதிகமாக சிமுலேஷன் யூஸ் பண்ணுவாங்க? Absolutely. Clap for him here. Why? Expensive and இல்ல impossible இன்னொன்னு. Expensive and sometimes it may leads to accident, threat. இந்த சிமுலேஷன் எனி பைலட் யூ கோ ஃபார் திங்க் கரெக்ட். இப்போ எல்லா மால்லையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சிமுலேட்டர் வச்சிருக்கிறாங்க. ஸோ சிமுலேஷன்ஸ்க்கு when you want to go for a research, any LLM, ALM எங்க ரிசர்ச் பண்றாங்கல்ல, ரிசர்ச் நிறைய இந்த ஃபோரம்ஸ்லாம் போய் பார்க்குறப்ப யூ வில் கம் டு நோ தி டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, ரிசர்ச்சர்ஸ் நினைக்கிறேன். நான் ஒரு இந்த டேட்டா இன்ஜினியரிங் சமிட்ல பண்ணப்போ தான் ஒரு ஃபிசிக்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ், ஹெக்ஸகன், அதெல்லாம் பேட்டர்ன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு நியூ பேட்டர்ன் கண்டுபிடிக்குது 5 years 6 years 7 years ஆகி கூட கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தர் கண்டுபிடிச்சி அது வந்து அக்னாலஜும் பண்ணல, அவங்க இது தப்புன்ட்டாங்க. ஏஐ மாடல் வந்து இந்த ரிசர்ச் HPC இந்த மாதிரி கம்ப்யூட்டிங் பவர் வச்சு சிமுலேட் பண்ணி அவர் சொன்னது கரெக்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் he got a Nobel award. கரெக்ட். அந்த HPC இல்லைன்னா இன்னைக்கு அவரால் அதை ப்ரூவ் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு கம்ப்யூட்டிங் பவர், அந்த அளவுக்கு ஏஐ அல்காரிதம்ஸ். he got an award for a Nobel Prize award. 6 years முன்னாடி 7 years முன்னாடி எனக்கு கரெக்டாக தெரியல. அவருக்கு நீங்கள் பண்ணது தப்புன்னு ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் பாசிபிள்னு சொல்லி they said yes we are giving, அப்புறம் நோபல் அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ தட் இஸ் ஹவு த வேர்ல்ட் இஸ் க்ரோயிங். அதே மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஓகே இங்கே 2 பேர் சொல்லிட்டேன், கீழே சூப்பர் கம்ப்யூட்டர் பேர். வேற யாராவது சூப்பர் கம்ப்யூட்டர் பேர் தெரியுமா? சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் நாட் ஸோ ஈஸி டு ப்ரொடியூஸ். ஏன்னா millions of money is involved, power is involved and lot of things. Then யூஸ் கேஸ். கரெக்ட். யூஸ் கேஸ்லாம் தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு அதோட பயன்பாடு, அதுதான் யூஸ் கேஸ். எங்கே பயன்படுறாங்கன்ட்டு. இப்போ மொபைல் எதுக்கு பயன்படுது? பேசுறதுக்கு, சேட்டிங்க்கு, கேம், ஃபோன், கூகுள், அது மாதிரி. அதே மாதிரி அதோட யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்க்காக தான் சூப்பர் கம்ப்யூட்டர்.
ஸோ இப்போ ஹெச்பிசி டீம், யுவர் கைஸ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ஹெச்பிசி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹெச்பிசி அண்ட் லேப்டாப் அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்? இப்போ புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் 4th டீம் குவாண்டம் கம்ப்யூட்டிங். நீங்கள் தானே குவாண்டம்? நீங்களா? இல்லை நீங்கள் தான். அவங்கவுங்க பேர் அவங்களுக்கே மறந்துருச்சு. குவாண்டம் கம்ப்யூட்டிங் நீங்கள் தானே? வாட் இஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங்? இது சொல்லிட்டீங்கன்னா பிக் கிளாப். குவாண்டம் கம்ப்யூட்டிங், வாட் இஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங்? ஒரு வேர்ட்ல சொல்லுங்க. ஆ ஆ மைக் 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 இருந்தா கொடுங்கப்பாங்க, கேட்கல. It is a type of computing that uses quantum physics principles like superposition, entanglement, குவாண்டம் பிசிக்ஸா interference. குவாண்டம் மெக்கானிக்ஸா? Quantum mechanics. குவாண்டம் மெக்கானிக்ஸ். சரி, குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து பிசிக்ஸ்ல வருதா மெக்கானிக்ஸ்ல வருதா? Mechanics. Mechanics. மெக்கானிக்ஸ். நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி, உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் போய் கூகுள் பண்ணி பார்த்தேன். அது பிசிக்ஸ்ல ஒரு பகுதியா குவாண்டம் மெக்கானிக்ஸ். இது எனக்கு உங்களை மாதிரி தான். ஓகே, நானும் எனக்கு ஏன்னா இது வந்து டே டு டே யூஸ்ல இல்லை. ஓகே, நான் இன்னைக்கு காலையில் கேப்ல வரப்போ தான் சரி இந்த கொஸ்டின் யாராவது கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அது மெக்கானிக்ஸ் இல்லை, ஃபிசிக்ஸ். ஓகே, இப்போ ஓகே நீங்களே சொல்லிடுங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கும் நார்மல் மெக்கானிக்ஸ் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் என்ன வித்தியாசம்? ஆ Speed, computing power, சரி. performance. ஓகே, அப்சல்யூட்லி. ஓகே, அவங்க 80 to 90% கிளாப் பண்ணிடலாம். ஓகே, இந்த கிளாப் மேம்க்கு சரி தான், மேம்க்கு சரி பண்ணிடுங்க. அவங்க தான் சொன்னாங்க, அதனால அவங்களும் கிளாப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, டேக் யூர் சீட். See, this is going to be an important field. Okay, mark my words guys. நீங்க இன்னொரு 6 to 7 years இல்லை 8 yearsல நீங்க ஒரு பொசிஷன் வர்றப்ப இன்னைக்கு ஏஐ எப்படி ஒரு பஸ் வேர்டா இருக்கோ, this is going to be the next one. இது வரைக்கும் யார் யார் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி படிக்கலையோ இல்லை அதை பத்தி தெரியலையோ, இன்னிலிருந்து ப்ரோடாமிட்டி எந்த இயர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இது? 3rd year, கரெக்ட்? ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு வருஷம் இருக்கா காலேஜ் முடிக்க? ஸோ தட் மீன்ஸ் க்ளோஸ் டு 52 ப்ளஸ். இப்போ 3rd year இல்லை, ஸோ இன்னொரு ஸோ க்ளோஸ் டு 75 weeks உங்களுக்கு இருக்கு. ஸோ வீக்லி லேர்ன் 15 minutes தான் ஃபார் குவாண்டம் கம்ப்யூட்டிங். அது எப்படி லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன். கோ ஃபார் அ லிங்க்டின். யார் யாருக்கு இங்கே லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்குல்ல? லிங்க்டின் தான் இஸ் அ பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் லேர்னிங். ஏன்னா எல்லா டாப் சிஇஓ, சிஎஃப்ஓஸ், ஓகே, சிடிஓஸ் எல்லாருமே லிங்க்டின்ல அவங்க போடுவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. நான் நிறைய லீடர்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 15 minutes வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் மினிமம். எதுக்குன்னா தட்ஸ் அ பிக்கெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் திங். நவ் கமிங் டு த டாபிக், குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து இஸ் ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் சேஞ்சிங் ஃபீல்ட். கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் என்னன்னா இட்ஸ் அ zeros and ones இருக்கா? வாட் இஸ் இட் கால்ட்? பிட்ஸ், 0 and 1. அதுக்கு பேரு லாஜிக்கல் ஆப்ரேஷன், கரெக்டா? குவாண்டம்ல தட்ஸ் கால்ட் as a quantum bits. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேஷன் என்ன இல்லை பூலியன் லாஜிக்கல் என்ன? இட் கிவ்ஸ் யூ either 0 or 1. if it is 0 இப்படி போ, 1 இப்படி போ, கரெக்டா? everyone agree? பட் குவாண்டம்ல at the same time it can have 0 as well as 1. ஓகே, ரெண்டுமே இருக்கலாம். அப்படி இருக்கிறது தான் குவாண்டம். So next slide if you see, இது ஓகே is a quantum bit. This is where I want to show you the difference between a classical and quantum computing. அங்க வந்து பிட் 0 or 1 தான், கரெக்டா? கிளாசிக்கலுக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு கியூபிட் 0, 1 ஆர் சைமல்டேனியஸா ரெண்டுமே இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க? See the next one, the core principle. நீங்க சொன்னீங்களே அதே தான் நான் போட்டேன். கிளாசிக்கல் பிசிக்ஸ், அங்க வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஓகே, குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால இஸ் அ பார்ட் ஆஃப் பிசிக்ஸ். அப்போ நான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்னன்னு படித்தேன், பிசிக்ஸ்னா போய் அதில் படித்தேன். அப்போ படிக்கிறது தெரிஞ்சு இந்த ஆட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, ஆட்டம்ஸ், இது லைட் ஸ்பீடு, அந்த மாதிரி வர்றது தான் குவாண்டம் ப்ராசஸிங்காக.
ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர் பிரின்சிபல் குவாண்டம் மெக்கானிக்ஸ், இது வந்து ஜஸ்ட் பிசிக்ஸ் அண்ட் பூலியன். தேர்ட் பாயிண்ட் ப்ராசஸிங். திஸ் இஸ் வேர் மெயின் இம்பார்ட்டன்ட். லைக் ஹெச்பிசி எப்படி அவர் சொன்னார், வாட் இஸ் த ப்ராசஸிங்க்கு ஜிபியு டிபிஎல்யூ அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு குவாண்டம் பற்றி கேட்டாங்கன்னா 3 ஞாபகம் வச்சுங்க. கியூபிட், செகண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ், தேர்டு யுவர் பேரலல் சைமல்டேனியஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஹெச்பிசி வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு, அது எப்படி பண்ண முடியும்னா குவாண்டம் மெக்கானிக்ஸமோட கான்செப்ட் யூஸ் பண்ணாதான். என்கிட்ட அவ்வளோ மெட்டீரியல் இருந்தாலும் ஐ நீட் அ ஃபாஸ்டர் வே ஆஃப் கம்ப்யூட்டிங் இல்லை, அதுக்கு தான் குவாண்டம். புரியுதா? இப்போ ஃபோர்த் பாயிண்ட்டு அது பவர் ஆஃப் ஸ்கேலிங் வந்து இது வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோ ஆகும். திஸ் இஸ் அ ஃபோர்த் பாயிண்ட். பேசிக்லி என்விரான்மெண்ட். யாராவது குவாண்டம் அந்த இது பார்த்துருக்கீங்களா? சரி, என்னென்ன கம்பெனிஸ் பேர் சொல்லுங்க பார்ப்போம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஐபிஎம் சொல்லிட்டாங்க. ஓகே, என்விடி அவுட்டிங்லப்பா. ஓகே, நிறைய இருக்கு. ஸோ அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. லாஸ்ட் பாயிண்ட் அங்க பாருங்க, பொட்டன்ஷியல் அப்ளிகேஷன் எங்க இருக்கு? இது வந்து எவ்ரிடே அங்க பாத்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் ட்ரக் டிஸ்கவரி. ஒரு புதுசா ஒரு இப்போ கோவிட் வந்துச்சுல்ல, கோவிட் வந்தப்போ எவ்வளோ ரேப்பிடாக வந்து, ஏன்னா நம்மளால வெளியும் போக முடியாது, ஒருத்தர் டச்சும் பண்ண முடியாது, நிறைய மாடல்ஸ் அப்போ ஜென்ரேட் பண்ணாங்க. எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணி அந்த சிடிசி வச்சு ஓகே ஒரு கோவிட் இருக்கான்னு செக் பண்ணாங்க. கரெக்டா? ஸோ அப்போல்லாம் மேசிவ் ஸ்கேல் ஆஃப், இப்போ ஒரு கேன்சர் ட்ரக் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணு வச்சிங்களேன், அதுக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நிறைய ப்ராசஸிங் ஆஃப் இமேஜஸ் எடுத்து அதில் பண்ணுவாங்க. பண்ணி இட் ஹாஸ் டு ப்ராசஸ் லைக் திஸ். அது நார்மல் பண்ண முடியாது. இப்போ புரியுதா எங்க ட்ரக் டிஸ்கவரிக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்க? புரியுதா? ஒரு ட்ரக் இப்போ நிறைய பேர் கேன்சர் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்கல்ல. ஒரு ஆர்டிகல் நான் படித்தேன், நம்ம கண்ணோட ரெக்டினா வச்சு they'll be able to find out whether it's going to be a early stage or a இன்னும் எவ்வளவு நாள் கழிச்சு வரும்னு சொல்லி டிடெக்ட் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி லைக் யுவர் எக்ஸ்ரே, லைக் யுவர் பாடி ரிப்போர்ட், அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரக் கண்டுபிடிக்கணும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் யூஸ் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இஸ் ஃபார் ஹெல்த் கேர். செகண்ட் பாயிண்ட் கிரிப்டோகிராஃபி அண்ட் ஏஐ, சைபர் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பண்றப்ப ஐ வில் டீச் யூ மோர் ஆன் தட். பட் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட யூஸ் இங்கே தான் இருக்கு. ஓகே, எனி கொஸ்டின்ஸ் ஆன் திஸ்? நவ் யூர் கைஸ் ஆர் கிளியர் வாட் இஸ் குவாண்டம்? நாளைக்கு இன்டர்வியூ யாராவது கேட்டால் சொல்லிடுவீங்கல்ல, மேம்கிட்ட கேட்க மாட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ 4 முடிச்சாச்சா? 4 முடிச்சாச்சு. இப்போதான் கிளைமேக்ஸ். இந்த 4 எப்படி இன்டகிரேட் ஆகுதுன்றது. இந்த 4 ஏன் இன்டகிரேட் ஆகணும்? why all this 4 has to get integrated? யோசிச்சு பாருங்க. சூப்பர், clap for him here. எக்ஸாக்ட்லி, சஸ்டைனபிள் பண்றதுக்கு தான் இந்த 4மே. ஸ்மார்ட் சிட்டி எதுக்கு வேணும்? நாளைக்கு ஒரு பக்கம் வேர்ல்ட் இஸ் growing, பாப்புலேஷன், இன்னொரு டைம் டெக்னாலஜி இஸ் growing, இன்னொரு சைடு the people has to adopt to it. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா க்ரோ ஆகுது. ஐ வில் ஷோ யூ நெக்ஸ்ட் ஸ்லைட், இன்ட்ரெஸ்டிங் ஸ்லைட். ஓகே, இப்போ 4க்கும் கனெக்ஷன் புரியுதா? ஏன் 4ஆ இந்த படம் பிடிச்சிட்டு? கான்செப்ட், திரைக்கதை பிடிச்சிருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இப்போ கிளைமேக்ஸ். ஓகே, ஏன் போகணும்னு கேட்டீங்களா? why are we going for a smart cities? rapid urbanization. இது என்ன தெரியுமா? what is rapid urbanization? absolutely. அது ஏன் ஆகணும்? டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்க சொன்னீங்கல்ல, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹெல்த் கேர். யூ நோ தட் மெனி ஃபாரின் கண்ட்ரீஸ் ஆர் கமிங் ஃபார் இந்தியா ஃபார் அ டூர் ஃபார் ஹெல்த் கேர். ஏன்னா ஹெல்த் கேர் இஸ் சீப் அண்ட் பெஸ்ட் ஓரியர். ஓகே, செகண்ட் பாயிண்ட், யாரும் இங்கே டேட்டா சொன்னீங்கல்ல, நீங்க தானே? செகண்ட் பாயிண்ட் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். ஐ ஷோ யூ ஸ்லைடு. நீங்களும் நம்பவே முடியாது ஒரு மினிட்ல டேட்டா ப்ரொடியூஸ் ஆகுதான்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட் எனர்ஜி கிரைசிஸ். இப்போ நம்ம பார்த்தோம், ரேபிட் அர்பனைசேஷன் ஆகுது, டேட்டா ஒரு சைடு எக்ஸ்ப்ளோர் ஆகுது, அதை மேனேஜ் பண்றதுக்கு எனர்ஜி வேணும். இந்த 3 தான் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் டுடேஸ் டாபிக். இந்த டாபிக் யார் எனக்கு கொடுத்தாங்க தெரியாது, பட் வெரி குட் டாபிக் ஃபார் மை லேர்னிங் அண்ட் ஃபார் யூ ஆல். யார் மேம் கொடுத்தா டாபிக்? சூப்பர், அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணிருங்க. பார்த்து இல்லைங்க, பட் எக்ஸலன்ட் டாபிக். ஓகே, செகண்ட், இதுதான் ரேபிட் ஆர்கனைசேஷன். நிறைய பேருக்கு புரியாம இருக்கலாம், என்னடா ரேபிட் ஆர்கனைசேஷன் சொல்றாங்கன்ட்டு. அதுக்கு தான் இந்த பிக்சர் போட்டிருக்கேன். இப்படிதான் இருந்தது. நாம பார்த்தது ஒரு
நான் ஒரு 15 years 20 years முன்னாடி இப்படி தான் இருந்தது. பட் நவ் திஸ் இஸ் வாட் யூ கைஸ் ஆர் சீயிங். ஐ வில் ஷோ யூ நெக்ஸ்ட் ஹவு த 2045 லுக். இதுதான் ரேபிட். இப்போ அர்பனைசேஷனுக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் யூ ஆஸ்க் அபவுட் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் இல்லை. சி த டேட்டா per minute of data. Per minute க்கு 44 zettabytes. How many people? 4.6 billion people online. 5 billion people are using mobile online in a minute. அப்புறம் 2 billion online shoppers. ஓகே, நான் நெக்ஸ்ட் செஷன் எடுக்கிறேன்ல சைபர் செக்யூரிட்டியில், அது இந்த ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் நெக்ஸ்ட் டாபிக்ல சொல்கிறேன். இங்க கர்வ் பாத்தீங்களா? why the curve from 2025 இருந்து மேல ஏறுது? எனி ஐடியா? இது வரைக்கும் ஃபிளாட்டா போய் அவையா மேல போகுது. இது டேட்டா. ஏஐ ஒன் ஆஃப் தி ரீசன். பட் எப்படி டேட்டா அதிகமாகுது? இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். சரி, இந்த பாயிண்ட் எப்படி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லைட்ல ஏன் டேட்டா மேல போகுதுன்னு அடுத்த 2வது ஸ்லைட்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்களே தான் பதில் சொல்லணும். ஓகே, சர்ன்னு மேலே ஏறுது. கரெக்டா? இப்போ ஃபியூச்சர் ஸ்மார்ட் சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்றேன். யாருக்காவது இமேஜினேஷன் இருக்கா? ஹவு த டிரான்ஸ்போர்ட், ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஆல்ரெடி இப்போ இருக்கு. ஆல்ரெடி யூ ஹேவ் அ டிரைவர்லெஸ் கார்ஸ் இன் மெனி கண்ட்ரீஸ். ஓகே, டிரைவர்லெஸ் கார்ஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? எப்படி ஒன்றும் இல்லை, ஆளே இல்லாமல் ஓடுறது. தைரியமாக உட்காந்துக்கலாம். இப்போ ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல, நான் தனியாக ஓட்ட கற்றுக்கிட்டேன், பின்னாடி ஆள் வச்சு ஓட்டணும், அந்த மாதிரி தான் உட்காந்துங்களா. யூஎஸ்க்கு அங்கே சில டிரைவர்லெஸ் காருக்கு என்னோட ஃப்ரெண்டு போயிட்டு அவங்க வீடியோ அமிச்சாங்க. அவங்க உட்காந்துருக்காங்க, பயத்தில் தான் இருக்காங்க. அது பாட்டுக்கு நேராக போகுது, அதுவாக திரும்புது, ஆனால் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி எக்ஸிக்யூட் ஆகணும்னா என்ன வேணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு இருக்கு, டேட்டா ஒன்று, இன்னொன்று டெக்னாலஜி. ஓகே, ஐ வாண்ட் தட் ஸ்பெசிபிக் வேர்ட். உங்களுக்கு அந்த பேப்பரே இருக்கு சார். இல்ல, சென்சார். கரெக்ட் சார், க்ளோஸ் பண்ணிட்டாரு. சென்சார். அப்புறம் அந்த சென்சாருக்கு பேர் ஒன்று இருக்கு, அது பேர் என்ன? சப்ஜெக்ட் வைஸ்ல ஐஓடி கைஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். கரெக்ட், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தான் டிரைவிங் ஃபேக்டர் ஃபார் யுவர் ஹெச்பிசி, யுவர் டேட்டா. எப்படி டேட்டா க்ரோ ஆகுதுன்னு கேட்டீங்கல்ல, அந்த ஸ்லைட் பார்த்தீங்கல்ல, இங்க எப்படி சருன்னு ஏறுது. இப்போ இருக்கிற எங்கள் வீட்டில் ஒரு டிஷ் வாஷர் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு. அது ரெண்டுமே வைஃபைல கனெக்ட் பண்ணலாம். வேணா வைஃபைல கனெக்ட் பண்ணுறப்ப அது டேட்டா. கரெக்டா? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வாஷிங் மிஷினில் சர்ஃப் எக்ஸல் போடுவோம், போட்டால் வாஷ் ஆகும். இப்போ இருக்கிறதுல நான் எல்லாமே லோட் பண்ணிடுவேன், கிளம்பிடுவோம். என் ஒய்ஃபு அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஆன் பண்ணி விட்ருவாங்க. இதெல்லாம் சென்சர்ஸ், ஐஓடி. ஐஓடி அதுக்கு தான் யூ கேன் சி எனி டிவைசஸ். ஹேயர் எடுத்துங்க, எனி ரெஃப்ரிஜரேட்டர், எனி ஏசி, எனி கார்ஸ், எனி திங், சென்சர்ஸ், ஆட்டோனமஸ், எல்லாமே ஐஓடி டிவைஸ். வென் கம்ஸ் டு ஐஓடி டிவைஸ் இட்ஸ் அ சென்சர். வென் கம்ஸ் டு சென்சர் இட் கிவ்ஸ் யூ டேட்டா. டேட்டா கொடுத்தா அதுக்கு ப்ராசஸ் பண்ண ஹை ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் வேணும். ஹை ப்ராசஸிங் கம்ப்யூட்டிங் வேணும்னா யூ ரிக்வயர்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இப்போ புரியுதா அந்த நாளுக்கும் கனெக்ஷன்? நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் இப்படி தான் இருக்க போகுது. யாராவது திஸ் இஸ் ஹவ் 2045 2060. இங்கே யாராவது எல்ஐகே டீசர் பார்த்தீங்களா? எல்ஐகே டீசரில் எப்படி இருந்துச்சு அந்த கதை? 2045 என்னமோ தானே. அதில் ஃபர்ஸ்ட் சீனே இப்படி தான் காமிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் டிரான்ஸ்போர்ட். இது ஒரு இமேஜினேஷன் வரலாம், ஆனால் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு ஹியர். இப்படி தான் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். நெக்ஸ்ட், திஸ் இஸ் ஹவ் யுவர் ஸ்மார்ட் சிட்டி லுக்ஸ் லைக். ஸ்மார்ட் சிட்டியில் எதுவும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ஸு, எல்லாமே சென்சார்ஸ். இந்த சென்சார்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களை வண்டியோ டேட்டாஸோ எல்லாமே இதை வச்சு தான் பாப்புலேட் ஆகும். கிளியர்? இப்போ புரியுதா? தேர்ட் பாயிண்ட், ஓவரால். ஸோ வென் யூ கம் ஃபார் அ ஸ்மார்ட் சிட்டி, ஐஓடி, கம்யூனிகேஷன். யார் 5G இருக்கீங்க? எல்லாத்திட்டும் இருக்கா? 5Gக்கு அப்புறம் 6G.
6Gக்கு அப்புறம் ஏதோ வரும்னு தெரியும், பட் அந்த அளவுக்கு ஸ்பீடு வேணும். நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் 2Gலேருந்து 4G வந்து 4Gலேருந்து 5G வந்து 5Gலேருந்து பார்த்து 6Gக்கெலாம் போனால் ஏன் போகிறாங்கன்னு டிஃப்ரென்ஸ் புரியுதா? பிகாஸ் ஆஃப் யுவர் யூசேஜ். ஸோ திஸ் இஸ் how your future city looks like. இதுக்கு எனர்ஜி கிரைசிஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச். Have anyone noticed this year lot of rainfall? Correcta? When you have lot of rainfall, your winter is going to be very cold. Correcta? So இது prediction இது எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ முடிச்சாச்சு. This is the last slide. I think கரெக்டாக 2 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடலாம். இப்போ நீங்க இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். எங்க ஹெச்பிசியும் குவாண்டம் யூஸ் பண்றாங்க. ஒரு ஸ்மார்ட் சிட்டில பாத்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி. இந்த ரெனியூபிள் எனர்ஜி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, சென்சார்ஸ் டேட்டா வச்சுட்டு எவ்வளோ உங்களுக்கு வேணும், ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் யூ கான் இப்போ நிறைய வீட்டில் சோலார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, பேனல் வச்சுட்டாங்க, ஆனால் அவங்க அவ்வளோ தேவையில்லை. நவ் கவர்மெண்ட் இஸ் திங்கிங் ஹவு டு யூஸ் தட் எனர்ஜி. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ நீட். செகண்ட் பாயிண்ட், கிரிட் ஆப்டிமைசேஷன். ஒய் யூ வாண்ட் கிரிட் ஆப்டிமைசேஷன்? அன்இன்டரப்டட் பவர் வேணும்னா உங்களுக்கு கிரிட் ஆப்டிமைசேஷன் இருக்கணும். ஒரு ஸ்மார்ட் சிட்டியில் போனீங்கன்னு வச்சிங்களேன், டிராஃபிக் அதிகமாக இப்போ ஒரு இடத்துல கன்ஜஸ்ட் ஆகுது. இப்போ நான் இருக்கிற எலக்ட்ரானிக் சிட்டி சைடில் ஐ திங்க் இட் இஸ் அன் ஆட்டோமேட்டட் டிராஃபிக் லைட்ஸ் நினைக்கிறேன். பேஸ்ட் ஆன் யுவர் ஏஐ பேஸில் பேஸ்ட் ஆன் வாட் எவர் த டிராஃபிக் ஆட்டோமேட்டிக்லி your signals get changed. இந்த மாதிரி சிட்டிஸ்க்கும் கிரிட் ஆப்டிமைசேஷன், லோட் பேலன்சிங் பவருக்கு. தேர்ட், எனர்ஜி பேட்டரி. கரெக்டா? thousands of energies and batteries ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு வேண்டிய ப்ராசஸிங், அதுக்கு வேண்டிய கம்ப்யூட்டிங். அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்களா, டிராஃபிக் அண்ட் இவி சார்ஜ். தான் நான் சொன்னது. இப்போ ஒரு இடத்துல நிறைய வண்டிங்க இருக்கு, ஒரு இடத்துல இன்னொரு ரோட்ல வண்டிங்களே போகல. இட் ஹாஸ் டு டைனமிக்லி சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த டிராஃபிக். கரெக்ட்? அது எப்படி செக் பண்ணணும்? பேஸ்ட் ஆன் யர் சென்சஸ் ஆஃப் யர் கேமரா, எவ்வளோ தூரம் இருக்கு, இங்கே எவ்வளோ தூரம் இருக்கு. ஸோ இட் ஹாஸ் டு ரியாக்ட் ஸோ ஃபாஸ்ட். அந்த மாதிரி. அப்புறம் ஃபால்ட் டிடெக்ஷன் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. வென் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஐஓடி டிவைசஸ் ஆக்சஸ் பண்ணுறப்ப தேர்ஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. கரெக்ட்? நிறைய நடக்கலாம். கரெக்டா? அந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டிக்கு ரிக்வயர்ட் திஸ் டைப் ஆஃப் எனர்ஜி. லாஸ்ட் பாயிண்ட், மெயின்லி கிளைமேட்டிக். நான் இப்போ சொன்னேன்ல, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். See, I think last year நினைக்கிறேன், when there is a research also going on, இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கு நம்ம இதில், நிறைய ரோட் டிரான்ஸ்போர்ட்ஸ் தான் இன்னும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, கூட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். தேர் வேற ப்ராஜெக்ட் எப்படின்னா, நம்மளோட ஈஸ்ட் சைட்லேருந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் போகணும். லைக் மும்பைலேருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போகணும். அந்த வருஷம் மழை கண்டினியூஸாக இருக்கு. தே வாண்ட் டு ஃபைண்ட் ஆல்டர்னேட்டிவ் வே. அதுக்கெல்லாம் தே யூஸ் திஸ் டைப் ஆஃப் கம்ப்யூட்டிங். எப்படி பண்ண முடியும், இவ்வளோ இமேஜஸை ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஏரியா வேர் தே யூஸ் திஸ் ஒன் இஸ் இன் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு போர் போடுறோம், அதுக்கே உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் ஆகும். கரெக்டா? இப்போ அந்த போர் போடுறீங்க, போட்டதுக்கு அப்புறம் தண்ணி வரல, வேஸ்டா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று போடணும். ஆனால் ஆயில் அண்ட் கேஸுக்கு தேல் பி கிலோமீட்டர்ஸ் கணக்கில் போடுவாங்க உள்ள. ஸோ வாட் தே டஸ் இஸ், அந்த மாதிரி கிலோமீட்டர் கணக்கில் போடுறப்ப தேல் ஸ்டார்ட் டேக்கிங் ஃபோட்டோ இன் ஈச் அண்ட் எவ்ரி லேயர் ஆஃப் த சாயில். அதை எடுத்துப்பாங்க. இன்னொரு பக்கம் யாராவது ஒருத்தர் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தேல் ஜஸ்ட் டிக் 10% ஆஃப் இட், 5% அந்த ஃபோட்டோ பேட்டர்ன் செக் பண்ணுவாங்க. இதே மாதிரி இருந்தால் கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லாட்டி கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இப்போ புரியுதா ஹெச்பிசியோட கான்செப்ட்ஸு, காம்படிட்டிவ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு? ஓகே, ஸோ திஸ் ஆல் தி ஃபைனல் ஸ்லைட்ஸ். திஸ் இஸ் தி ஃபியூச்சர். ஓகே, AI plus HPC plus quantum is going to be autonomous. இது மூணுமே autonomous வேலை it will be able to generate. அப்புறம் edge computing, quantum sensors. You guys IoT sensors தான் பற்றி தான் பேசுவோம். லாஸ்ட் இது எல்லாமே வரப்போ எத்திக்கல் வரும். ஓகே, இங்கே AI கவர்னன்ஸ் இருக்கா மேம்? பேப்பர் AI கவர்னன்ஸ் இல்லை. AI கவர்னன்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் க்ரோயிங் ஆன். எத்திக்கலாக எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரைவசி, அந்த மாதிரி டாபிக். ஸோ லாஸ்ட் ஸ்லைட், கீ டேக்அவே. ஸ்மார்ட் சிட்டி நான் படித்தோம், அதுக்கு வேண்டிய எனர்ஜி நான் படித்தோம். லாஸ்ட்டு ஹெச்பிசி இஸ் ஈக்குவல் டு யுவர் பிக் டேட்டா ப்ளஸ் யுவர் சிமுலேஷன்ஸ், கம்ப்யூட்டிங், அந்த மாதிரி. குவாண்டம் இஸ் நத்திங் பட் கியூபிட்ஸ், அந்த மாதிரி. லாஸ்ட் இதை டூகெதர் எல்லாமே சேர்த்து அவர் சொன்னார்ல யுவர் ஃப்ரெண்ட் பக்கத்தில், சஸ்டைனபிள் ஃபியூச்சர். இதுக்கு எல்லாமே நம்ம பண்ணுறது இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் டு பி அ சஸ்டைனபிள் அர்பன் ஃபியூச்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் ஸ்லைட்.
This is my LinkedIn and contact details. On time, 10:30. 30, okay. How do you guys like the session? பிடிச்சிருந்ததா? கதை பிடிச்சிருந்து, கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சா? Okay. So any questions before we break? இந்த டாபிக் நம்ம எடுத்தது மட்டும் இல்லை, எனிதிங் ரிலேட்டட் டு திஸ் டாபிக் யூ ஆஸ்க் மீ. அதுக்கப்புறம் ஐ வில் ஸ்பெண்ட் யூ சம் டைம் ஆஃப்டர் த நெக்ஸ்ட் டாபிக் எனி அதர் ஃபார். பட் இந்த டாபிக்ல எனி கொஸ்டின்ஸ் இருக்கா? நோ கொஸ்டின்ஸ். நோ கொஸ்டின்ஸ்னா ரெண்டே ஆன்சர் தான். ஒன்று எதுவுமே புரியல, இல்லை எல்லாம் புரிஞ்சதுன்னு அர்த்தம். எப்படி எடுத்துக்கலாம்? ஒன்றுமே புரியல. ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? இல்லைனா எனி ஃபீட்பேக், எனி திங்? ஃபேஸ் பிடிச்சிருக்கா, அப்ரோச் பிடிச்சிருக்கா? ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் இதே மாதிரி தான் போகும். இல்லை மாற்றதுனா மாற்றிடலாம், உங்கள் சாய்ஸ் தான். இதே மாதிரி போகிறதுனா கை தூக்குங்க. யார் யாருக்கு இதே மாதிரி போகணும்? நோ ஹார்ம். வேண்டானா வேற மாதிரி கூட நடத்தலாம். ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி பார்க்கலாமா? ஓகே, டன்.